நாங்க ரெடி ஆயிட்டோம். ஹே செல்லக்குட்டி, வாங்க வாங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. வெரி குட். லோகே, சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. குச்சால அனுப்ப பண்றீங்க. இன்னோயா ஆளே புது மாப்பிள்ள கணக்கா ஜம்புனுக்குற. ஏய், நான் என்னைக்குமே புது மாப்பிள்ள தாண்டி. ஏன் எனக்கு என்ன குறைச்சலு? உனக்கு குறைச்சலுன்னு எவையா சொன்னா? உனக்குனாயா ராசா மாறிக்கிற. ஆனாலும் லோகே, இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமா தாயாகிற. மூஞ்சில பூரிப்பு அப்படியே பூத்து குடுக்குறியா? அப்படியா சொல்ற? உன்ன அறியாமே சிரிச்சுக்கிற. மூஞ்சே மினுமினு ஆனா மாதிரி கீதியா? அப்புறம் இருக்காதா? பேத்தியோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறோம். நாம வரக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம பெத்த புள்ளையே எதிர்த்து நிக்கிறான். அவங்களுக்கு முன்னால நம்ம கெத்தா போய் இறங்கணும் இல்ல? அதெல்லாம் பண்ணிடுவோம் விடு. அது மட்டும் இல்ல சின்ன, நம்ம மகன் பாண்டிக்கும் மருமக மலருக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும்டி. காசு பணம் இல்லன்னு அவங்க நம்மள ஒதுக்கி வச்சாலும் நாம ஒதுங்கி போயிட மாட்டோம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை விட முக்கியம், நம்ம சீதாவுக்கு ஒரு விஷயம் புரியும்னு நான் நம்புறேன். அதாவது சொந்த தாத்தா பாட்டி கிட்ட வசதி இல்லைன்னாலும் மனசு நிறைய பாசம் இருக்குன்றத அவளுக்கும் புரிய வைக்கணும்ல. ஐயோ, நம்ம பேத்திக்குனாயா அது தங்க ஐயா. ஆமாவா? ஏற்கனவே நம்ம 2 பேர் மேலயும் அம்மா பாசமாக்கிறா. அப்புறம் அது பொறுக்காம தானே அவளை தூக்கின்னு ஓடனா. எனக்கு என்ன தோணுது தெரியுமா சின்ன? நேத்து நைட்டு போன்ல பேசும்போது பாண்டி சொன்னான்ல, நீங்க எதுக்கு இங்க கிடந்து அலைஞ்சுக்கிட்டு நானே அப்புறமா அங்க சீதாவை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னான்ல. ஐந்தாங்கோழி பையன். அது இருக்கட்டும் சின்ன, எனக்கு என்னவோ அவன் மனசுல நாம வரட்டும்னு தான் நினைக்கிறான். மருமக தான் தடுக்கிறான்னு எனக்கு தோணுது. அட நீ போயா. அவன் பொம்பளை எத்தியாவது ஏத்தி விடுவா. இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அதானே அவங்க என்ன பெத்த அப்பா அம்மா அவங்கள இங்க வர வேணான்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்டுக்க வேணா. அவன் நவ பெருசா இவர் மாவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான்ட்டார். ஏய், இவ யாருடி இவ? நான் ஒன்னும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, எனக்கு அப்படி தோணுச்சு சொன்னேன். உனக்கு தோன்றதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வையி. அந்த பாண்டி மட்டும் நான் யோகியமா? அவளாச்சும் வேற ஒரு வீட்ல இருந்து வந்தவோ. சரி, இவன் நம்ம பெத்த புள்ளையா, நம்ம கூட இருந்து கஷ்ட நஷ்டத்தை பார்த்தவன். அவனை வளர்க்க நம்ம எம்மா கஷ்டப்பட்டிருப்போம். நீ அம்மா கஷ்டப்பட்ட, இதெல்லாம் அவனுக்கு தெரிய வேணாமா? அப்படி இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு மாமியார் வீட்டோட போயிட்டான் காமநாட்டி. அது கூட இருக்கட்டும், அதுக்காக நம்மளை நாம அருவருப்பா பாத்துனுக்குறான். அந்த அளவுக்கு அவனுக்கு புத்தி தரம் கெட்டு போயிடுச்சு இல்ல? காசு பணம் சேர சேர அவன் புத்திய கோன்லா பூச்சி. விடு, எல்லாத்தையும் மாத்துவன் சின்ன, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே நாம ஒதுங்கி ஓரமாலாம் இருக்க வேணாம். உரிமையா போய் நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். அப்புறம் சம்பந்தி கிட்ட நான் பேசினேன், அவரும் நமக்கு துணையா இருக்கேன்னு தான் சொல்றாரு சின்ன. ஆமாயா, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அண்ணாத்தா மட்டும்தான் நல்ல மனுஷனாவே இருந்துனுக்குறாரு. ஆமாமா ஆமா. சரி யோ, மணி என்ன ஆச்சு? ரமேஷ் அட்வான்ஸ் வாங்கிட்டு போனானே, மேல தாளெல்லாம் எத்தியும் காணோம். ஏய், எனக்கு அவன் ஃபோன் பண்ணாண்டி. பண்ணானா? இப்ப வந்துருவேன்னு சொன்னானே. அப்படியா? சரி, நான் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அவன் வந்தானா என்னண்ட சொல்லுன்னா. சரி சின்ன. என்னடி அப்படி பாக்குற? சும்மா சொல்லக்கூடாதியா. இன்னைக்கு நீ ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி தான். மாமா என்னைக்கு இளமதாண்டி, எப்பவும் இப்படிதான். சரி சரி, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். சரி சின்ன. போய் அவங்க எல்லாம் வராங்களான்னு பாருங்க. யாரு? உங்க அப்பா அம்மா தான். அவங்க தான் வந்தே தீர்வேன், வாழ்த்தியே தீர்வேன்னு சவால் விட்டாங்கல்ல. அப்படியே வந்தாலும் விரட்டி விட்டுருங்க. வந்தா வந்துட்டு போட்டுமே. பா, இது தானே இன்னைக்கு முழுக்க பேசணும். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா எப்படி? நீங்க போய் வாசல்ல நின்னு முதல்ல கவனிங்க. அதுக்குள்ள அண்ணன் அண்ணி எல்லாரையும் வர சொல்லிருக்கேன், அவங்க வந்துருவாங்க.
டக்குன்னு கேக்க கட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு அவங்க வந்தா வரட்டும், இல்லனா போட்டும். போறேன், போய் தொலைறேன். மலர், பாண்டி எங்க? அவரா? அவங்க அப்பா அம்மா வராங்களான்னு செக் பண்ண வாசலுக்கு அனுப்பியிருக்கேன். வந்தா அப்படியே திருப்பி அனுப்ப சொல்லிட்டேன். இன்னும் விடலையா நீ அத? ரேவதி அக்காவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம், அவங்களாலதான் வர முடியல. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தம்மா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. அதனாலதான் நானே வந்துட்டேன். இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து அக்கா மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. அப்புறமா நம்ம போய் பேசி அவளுக்கு நம்பிக்கை கொடுப்போம். சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், அத நல்லபடியா செலிப்ரேட் பண்ணனும். சரி அண்ணா. ஆமா, கேக் எங்க? அதோ அங்க இருக்கு. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இசை, இது எப்படி? என்னங்க வந்துட்டீங்க? எவ்வளவு நேரம் அங்க நிக்கிறது? யாரும் வரல, இதுக்கு மேலேயும் வரமாட்டாங்க. ஒருவேளை வந்துட்டா? வந்தா வந்துட்டு போறாங்க. இப்ப அது யார் என்ன பண்ண முடியும்? அவங்க வரதுக்குள்ள கேக் கட் பண்ணிடலாம்னு சொன்னல, அந்த வேலையை பாப்போம் வா. ஏய் மலர், சும்மா இரு மலர். ஏய் பாண்டி, போ போய் நில்லு. போ ஏய், பாண்டி. அமைதியா இரு. இசை, இந்தாங்க இத எல்லாரையும் புடிங்க. பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு. அப்படியே அவங்க வந்தாலும் என்ன, அவங்களும் சீதாக்கு ஒரு தாத்தா பாட்டி தானே. என் பேத்தியோட பர்த்டேக்கு அவங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? அவங்களும் சீதாக்கு ஒரு வகையில தாத்தா பாட்டி தானே. டேய், சும்மா பெரிய மனுஷன் மாதிரி கண்டதுக்கெல்லாம் கருத்து சொல்லாம பேசாம சும்மாறா. ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஆனா நீங்க யாரும் பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்க மாட்டீங்களே. சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. அப்படியே அடிச்சன் வை. அண்ணே, அண்ணே, மச்சான், விடுங்க. ரொம்ப டேய், ஓவரா சும்மா இருடா. நீங்க சும்மா இருங்களேன். சும்மா இருங்க மச்சான், சண்டை எல்லாம் வேண்டாம். டேய் விஜய், நீ கொஞ்சம் அமைதியாடுறா. ஏய் இல்ல பாண்டி, அவ எங்க போனாலும் முந்திரி கொட்ட மாதிரி இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரி மச்சான், விடுங்க. அவன் தான் சைலண்ட் ஆயிட்டான்ல, திரும்ப எதுக்கு அதை பிடிச்சு நோன்றீங்க? சரி விடுங்க, முதல்ல கேக்கை கட் பண்ணுவோம். நீங்க வாங்க, சென்டருக்கு போங்க. போங்க போங்க, நீங்க சென்டர்ல நில்லுங்க. மத்தவங்கள எப்படி வாங்க, கேக்கை கட் பண்ணிடுவோம். ஹாப்பி பர்த்டே. டேய், டேய், நிறுத்துங்கடா. ஐயோ, ஏய், நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. யோ, யோ, நீ சொல்றப்ப கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா இதெல்லாம் பார்க்க சொல்ல மஜாவாகுதியா? ஐயோ, இந்த செட்டை போட போய் இறங்கினான்னு வச்சுக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அள்ளு விட்டுடும். யோ ரமேஷ், பாத்தியா? சந்தோஷத்துல பேச்சு மூச்சு கூட வராம அப்படியே குதிருக்குது பாரு. அண்ணா, எப்படி பாத்தியா? மாசா கெத்தா? வான போய் கலக்கலாம். எந்திரிச்சு வான. யோ, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, நீ நேரம் ஆயிடுச்சு அப்படியே குதி நிக்கிற. ஏந்திரியா? அட கிளம்பியாத. அண்ணா, என்னது? அண்ணா, யோ, யோ, அண்ணா, ஐயோ, யோ, என்னன்னு பாருங்கயா. யோ,
இருக்காரு. எழுந்துருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பேச்சு முடியலாம கிடக்குறாரு. பாருங்கப்பா. ஏறியா யோ அண்ணா, அண்ணா, இன்னொன்னு பாருங்களேன். அண்ணா, என்னண்ணா ஆச்சு? ஏறியா எழுந்துருங்க. அண்ணா, நடக்கறியா பாருண்ணா. அண்ணா, எழுந்துருங்க. சின்னயா சின்னயா அண்ணி, அண்ணன் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு அண்ணி. ஐயோ 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 என்னையாச்சு என்னையாச்சு அண்ணா, எழுந்துருங்க. அண்ணா, எழுந்து பாருங்க. அண்ணா, எழுந்துருங்க. அண்ணா, என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. யோ ஏந்திரியா யோ என்ன சின்ன கூப்பிடுயா. யோ யோ அவளை கடைசி வரைக்கும் பார்க்காம போட்டியே. ஐயோ ஐயோ இப்போதானே உன்னை மாப்பிள மறைக்கிறேன்னு சொன்னேன். என் கண்ணே பட்டுச்சா என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. சந்தோஷமா அடிச்சுட்டு போக வேண்டிய போலத்தை இப்படி சாவு கடிக்க வச்சுட்டியே. அண்ணா, எப்படியா வாழுவேன். இப்படி ஆயிட்டாரு. அண்ணா, எழுந்துருங்க. அண்ணா, சீதா சீதா என்னங்க என்ன கிஃப்ட்டுங்க இது? சும்மா பறக்கிற மாதிரி பொம்மை ஹெலிகாப்டர் இருக்கும்ல, அது ஒன்று வாங்கினேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சரிதாங்க. இப்போ நாம போய் அங்க நின்னா அதுக்காக அவங்க சண்டை போட மாட்டாங்களா? நாம எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு தான் போகணும். அப்படியெல்லாம் எதுக்குங்க அங்க போய்கிட்டு? நாம இல்லாம அவங்க ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருப்பாங்க. இருந்துட்டு போட்டுமே, நாம அப்புறமா பாத்துக்கலாங்க. நீ அப்படி நினைக்கிற, ஆனா அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? அது தாத்தா பாட்டி வரும்னு எதிர்பார்க்கும்ல. நாம போயிடுவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சீனுக்கிட்ட இருந்து போன் வருது. ஓ, அவங்களும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஹலோ, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? விட்டு போயிட்டாராத. பேத்தியோட பிறந்த நாளைக்கு கிளம்பினாரு. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாராத. அவரு கிளம்பி உட்காந்துக்கிறாரு நினைச்சுன்னு உட்காந்ததுலயே சாஞ்சிட்டாருங்க. ஐயோ ஐயோ நான் நினைச்சு கூட பாக்கலையே. ஐயோ டேய், பாண்டியோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். ஐயோ என்னங்க சொல்றீங்க? எப்போ? இப்போ அங்க அந்த சின்ன தாய் கிடந்து கதறிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டியும் மலரும். ஆசை ஆசையா பேத்தியோட பிறந்த நாளுக்கு வரதா இருந்தாங்க. வரக்கூடாது அது இதுன்னு சொல்லி அவரை தடுத்து அந்த மன உளைச்சல்லையே அவரை கொன்னுட்டாங்க. இந்த பாவி பசங்க விடுங்களா. டேய் டேய், வரடா வரடா. டேய் நிப்பாட்டா நிப்பாட்டா. முட்டா பையல மனுஷனாடா நீ? அறிவு இருக்காடா? உனக்கு இங்க கொண்டாட்டம் கேக்குதா? அங்க என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமாடா உனக்கு? தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க? போங்க இங்க இருந்து முதல்ல. ஏய் பயமுடு நீ. டேய் உங்க அப்பா அங்க செத்து கிடக்காரா? என்னடா பாக்குற? ஒரு நல்ல மனுஷன் இப்படி கொன்னுட்டீங்களா பாவிங்களா? டேய் அவர் உங்ககிட்ட என்னடா அப்படி பெருசா ஆசைப்பட்டாரு? பேத்தியோட பிறந்த நாள்ல அவரும் வந்து நிக்கணும்னு தானே ஆசைப்பட்டாரு. அதுக்கு போய் அவரை வரக்கூடாதுன்னு தடுத்து அந்த அதிர்ச்சியிலேயே அவர் நெஞ்சு வெளியே வந்து போய் சேர்ந்துட்டாரா?
டேய் நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடா. அவங்களா பெத்த அப்பனே அப்படி கொண்டுட்டியடா. என்னங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து கெடுக்கிறதுக்காக போய் சொல்றீங்களா என்ன? டேய் உங்களை மாதிரி போய் சொல்லணும்னு நினைச்சாடா என்ன நீ? அறிவு கட்ட முண்டோ. ஒருத்தர் செத்துட்டானே எவனாவது போய் சொல்லுவானாடா? டேய் அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இத கூட உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய நிலைமையில நீ அவங்ககிட்ட நடந்துக்கல. ஏய் மலர், இந்த மொத்த பாவமும் பழியும் உன்னாலதான். இவனை தூண்டி விட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணது நீதானே? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஏய் அவரை ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, இனிமே ஜென்மத்துக்கு வர மாட்டாரா. நீ எல்லாம் ஒரு புள்ள. வாசித்தா அண்ணா வந்துக்கிறாரு பாரியா. எனக்கு சாப்பாடு நல்லவன்னு சொல்லுவியா? வந்துக்கிறாரியா? இப்படி பார்த்து போயிட்டாரு. பாக்குறதா திரும்ப கைய பிடிச்சிட்டு நடக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்பா ஐயோ ஐயோ என் தங்கமே. தாத்தா பாருடா. உன் பேத்திய பாக்கணும்னு நினைச்சு அதை வந்துக்கிறா பாருயா. வந்துருக்க பாருப்பா. அப்பா அப்பா எழுந்திருப்பா. அப்பா அப்பா
அம்மா 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 என்ன மன்னிச்சிடுமா அம்மா மன்னிச்சிடுமா அடிச்சா கொன்னுடுவேன் நன்றி கட்ட பயலே உனக்கெல்லாம் இவரோட காலடியில உட்கார யோகிதே இல்லடா வெள்ள போடா வெள்ள போயிடு வெள்ள போடா போயிடு வெள்ள ஐயோ பாடு மன்னிச்சிடுமா பாபா நான் தப்பு பண்ணிட்டேன்பா என்ன மன்னிச்சிடுமா ஏன் போடா இங்க போடா போடா மன்னிக்கிறதா மனுஷனை தாண்டா மன்னிக்க முடியும் அப்பா வந்தவா என் புருஷனை கொன்னுட்டியாடா கொலகார பயலே டேய் செத்ததுக்கு நீதான்டா காரணம் நீ மட்டும்தான் காரணம் அந்த ஆளு உசுரை எடுத்துட்டு இங்க வந்து ஒப்பாரி வச்சு நாடகம் ஆடுறியா யாரடா ஏமாத்துற என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு இல்ல செருப்பால் அடிப்பேன் அம்மா அம்மா அடிமா செருப்பால கூட அடிமா